எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 77. போன எபிசோடில் கிருஷ்ணனுடைய தயவு பார்த்தாங்க வாங்க. கிருஷ்ணனுடைய பழைய கேட்கறதுக்காக அர்ஜுன் வந்திருப்பான், துரியோதனன் வந்திருப்பான். கிருஷ்ணனுடைய சப்போர்ட் வேணும்னு கேட்கறதுக்கு அர்ஜுனனும் வந்திருப்பான். 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்திருக்கா ஒரு இடத்துல. வந்த உடனே இவன் 2 பேரும் வந்த உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், முதல்ல அர்ஜுனனுடைய ஆசையை தான் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டார். அர்ஜுனுடைய ஆசையை நிறைவேற்றுறார். அது அவனுக்கு துரியோதனுக்கு அவன் நினைச்ச மாதிரியே நடந்துவிட்டு. துரியோதனன் எதை அந்த அர்ஜுனன் கேட்டக்கூடாதுன்னு நினச்சானோ அதையே அவன் கேட்கல. அவன் மாற்றி கேட்டதுனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 2 பழநெறி பாலில் இந்த மாதிரி எடுத்து ரொம்ப சந்தோஷமாயிடுறான். போய் பலராமர்கிட்டலாம் சொல்கிறான், எல்லார்ட்டையும் சொல்கிறான், திருதராஷ்டிரன்ட்ட சொல்கிறான், பீஷ்மர்கிட்ட சொல்கிறான். நாராயண படை இவ்வளோ போகுது, நம்மளுக்கு இந்த படம் சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் என்ன, இவ்வளோ படைக்கு நீங்கள் சேனாதிபதினா எப்படி இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும், நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம் பாண்டவர்கள்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அவன் ரொம்ப குதூகலப்பட்டு உலகாங்கிதப்பட்டு இருப்பான். இது முடிஞ்ச உடனே கிருஷ்ணன் அர்ஜுனன் இங்கே சொல்லிடுவான். அப்போ கிருஷ்ணன் கேட்பார் அர்ஜுனன்கிட்ட, நீ ஏன் என்ன தேர்ந்தெடுத்த எல்லாரையும் விட்டுட்டு அப்படின்னு. என்ன தேர்ந்தெடுத்த என்பது இவரும் சொல்லுவான், நான் உன்னை தான் சரணாகதி அடைஞ்சிருக்கேன், நீ என் நண்பன், உன்னுடைய இது வரைக்கும் உன்னுடைய ஐடியா எதுவுமே எனக்கு பொய்க்கவே இல்லை, உன்னோட ஐடியாவை கேட்டு நடந்ததுனால நான் நல்லது தான் அடைஞ்சிருக்கேன். இப்பையும் இவர் தர்மர் சூதாடினப்போ உன்னை கூப்பிடல, உன்னை கூப்பிட்டுருந்தாருன்னா இந்த ஆட்டமே மாறி இருக்கும், அதை சொல்லுவான். அர்ஜுனன் சொல்லுவான், நீ இல்லாத அவரே அதை உனக்கிட்ட ரெண்டாவது உனக்கும் தெரியாத எங்களுக்கும் தெரியாத ஒரு ஆண்டார். இதெல்லாம் அவர் பண்ண தப்பு. ஆக நம்ம இந்த இது உன்னுடைய சேனை பலம்ன்றது எங்களுக்கு பெரிய இது இல்லை, சேனை பலம்ன்றது பெரிய விஷயம் இல்லை, அந்த சேனை பலன்றதை விட எனக்கு உன்னுடைய அந்த ஐடியாவும் உன்னோட இதுவும் இருக்கணும், அதுதான் முக்கியன்றார். படையில இப்போ அப்போ கிருஷ்ணன் அவ படையில் நிறைய அதிரதன்லாம் இருக்காளே. அதிரதன்றது யாருன்னா, அதிரதன்றது ஒரு தேர் மீது ஆயிரக்கணக்கான தேர், ஒரு தேர் மேல உட்காந்துட்டு ஆயிரக்கணக்கான தேர்ல இருக்கவளை எதிர்க்கிற சக்தி படைச்சவன். தனக்கு ஈக்குவலான அதிரதன் அவாதான், அதிரதன்றது அவாதான். மகாரதன்றது 10,000, 10,000 தேர் வீரர்களோடு சக்தி இப்போ சண்டை போடுற சக்தி படைச்சவன் தான் மகாரதன். அதிரதனுக்கு கணக்கே கிடையாது, அவனுக்கு ஒரு தேர் கிடச்சிட்டா போகிறோம், அவன் ஒரு சுற்றி வருவான். அதான் அர்ஜுனன் பண்ணுவான். அர்ஜுனனுக்கு அதிரதன் தான். அர்ஜுனன் இது ஒரு தேர் கிடச்சோடனே லட்சக்கணக்கான வித தேர்ப்படை அனாவசியமாக பேஸ் பண்ணிட்டு போவான். ஒரு தேர் இருந்தால் போகிறோம், தேர் ஓட்டுற சாரதி ஒருத்தர் நல்ல சாரதியாக இருக்கணும். மகாரதன் 1000 தேர் வீரர்களை வரைக்கும் அவனால் சமாளிக்க முடியும். அதில் சமரதர்னு ஒன்று இருக்கா, சமரதர்னு ஒரு கூட்டு இருக்கு. சமரதர்ன்றது என்னன்னா, ஒரு தேரில் இருக்குவான், இன்னொரு தேரில் இருக்கவன சண்டை போடுவான், அவனை சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். ஒரு தேருக்கு ஒரு தேர் தான் எதிர்க்க முடியும். அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த இது உண்டு. துரியோதனுக்கு ஒரு புள்ள இருந்தா, லக்ஷ்மணன் ஒரு புள்ள. துரியோதனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, லக்ஷ்மணின்னு பேர். அவ பேரு லக்ஷ்மணையை கிருஷ்ணரோட மகன் சாம்பன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறான் துரியோதனோட பொண்ணை. துரியோதனன் செத்தப்புறம் துரியோதனோட பொண்ணை கிருஷ்ணன் தன்னுடைய மகனாக சாம்பனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. எப்படி அர்ஜுனுக்கு அபிமன்யு, உத்திரைக்கு அபிமன்யு கல்யாணம் கொடுத்தாரோ அது மாதிரி இவனோட தன்னுடைய மகனான சாம்பனை கட்டி கொடுக்குறாரு. ஒரு அக்ரோனி சேனைன்றது என்னன்னா, ஒரு தேர், ஒரு யானை, 5 வீரர்கள், 3 குதிரை. ஒரு தேர், ஒரு யானை, 5 வீரர், 3 குதிரை சேர்ந்தது ஒரு பட்டி. 3 பட்டி சேர்ந்தது ஒரு சோனாமுகம். 3 சோனாமுகம் சேர்ந்தது ஒரு குல்மம். 3 குல்மம் சேர்ந்தது ஒரு கணம். 3 கணங்கள் சேர்ந்தது ஒரு வாகினி. 3 வாகினிகள் சேர்ந்தது ஒரு பிரதனை. பிரதனைன்னு அது படையில பேர். அது படை கொஞ்சம் கொஞ்சமா பெருசா இருந்து சொல்றான் எப்படி படையில எத்தனை பிரிவு இருக்குன்றத. 3 பிரதனைகள் சேர்ந்தது ஒரு சம்மு, ஒரு ஜம்முன்னு பேரு, ஒரு ஜம்மு. 3 ஜம்முக்கள் சேர்ந்தது ஒரு அணிகினி, ஒரு அணிகினி. 3 ஜம்முக்கள் சேர்ந்தது ஒரு அணிகினி. 10 அணிகினிகள் சேர்ந்தது ஒரு அக்ரோனி. அக்ரோகினின்னு வரும் அது பேரு. ஆனா அக்ரோனின்னு தான் சொல்லுவா, இல்லைன்னா அப்படியே பழகிட்டு அக்ரோகினின்னு பேரு. அந்த மாதிரி ஆக ஒரு அக்ரோனி சேனையில பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரோனி சேனையில பார்த்தீங்கன்னா 2816 தேர்களும், 2810 தேர்களும், 2810 யானைகளும், 1,09,350 கால்படை வீரர்களும், 65,610 குதிரைகளும், மொத்தத்தில் 2,18,700 வீரர்களை கொண்ட படையா இருக்குமா.
அதுதான் ஒரு அக்ரோனின்றது. ஒரு படைகளில் வந்து நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அக்ரோனின்றது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். ஒரு அக்ரோனி படைன்றது இது. ஒரு இப்படி போயிடுறார். இந்த மாதிரி இந்த அந்த 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 மாதிரி அந்த மாதிரி வந்து 3 அக்ரோனி படம் சல்லியன் கிட்ட இருக்கு. அவன் வரான். சல்லியன் வந்து என்ன பண்ண, சல்லியன் வந்து யாருன்னா, சல்லியன் வந்து இவனுடைய நகுல சகா மாத்திரையுடைய அண்ணன். நகுலன் வந்து சல்லியன் வந்து மாத்திரையுடைய அண்ணன். அந்த மாதிரி மாதிரிக்கு கூட மாதிரி சேனாதிபதி, மந்திர தேசத்து அதிபதி. அவன் மந்திர தேசம், அவனோட ஊர் வந்து மந்திர தேசம். மந்திர தேச அதிபதி சல்லியன். அந்த சல்லியன் வந்து மந்திர தேச அதிபதி தான் மாத்திரி அவளோட தங்க. அவளுக்கு தான் நகுல சகாதேவர்கள் பிறந்தக்கா. ஸோ நகுல சகாதேவர்களை முன்னிட்டு தன்னுடைய மருமகன்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பெரிய படையை எடுத்துட்டு கூட்டிட்டு சல்லியன் வருவான். என்னன்னா சல்லியன் தானே, சல்லியன் எங்கே போயிட போறாரு, இவா இருந்துடுறா. அது அர்ஜுனன் வந்து சல்லியன் கிட்ட நம்ம மெதுவாக பேசிக்கலாம், கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா தன்னுடைய மருமகன் இருக்கா இல்லை, அந்த பக்கத்துல தான் வருவான் சல்லியன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. சல்லியனும் அந்த ஐடியாவில் தான் வருவான். இவ கூப்பிட்டா என்ன, கூப்பிடலன்னா நம்ம மருமகன் இருக்கா, அவன் மருமகன்களை காப்பாற்ற வேண்டியது, அவன் சைடில் இருக்க வேண்டியது நம்ம பொறுப்புட்டு அந்த பெரிய படையை தட்டிட்டு பாண்டவர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருப்பான். இவன் வந்துட்டு இருக்கும்போது இது வந்து துரியோதனுக்கு தெரிஞ்சிடும். ஒன்று சல்லியன் நம்ம கூட சேரணும், இல்லைன்னா அவன் எதிலே இல்லாத போகணும். இது மாதிரி பலராமனை பண்ண மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு என்ன பண்ணுவான், சல்லியனை வந்து அடுத்திருந்து கெடுக்கிறதுன்றது. அந்த மாதிரி பண்ணுவான். என்ன பண்ணுவான், பெரிய படம். சல்லியனுடைய படம் என்னன்னா 1.5 காத தூரத்துக்கு நிற்குமா. 1.5 காதன்றது 15 மைல். 15 மைல் தூரத்துக்கு அந்த படம் நிற்குமா. 15 மைல்ன்றது என்னன்னா 25 கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோ. 15 மைல்ன்றது 25 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டர் நேரத்துக்கு அவனோட படைகள் இருக்குமா. அப்போ அவன் எவ்வளோ பெரிய படைன்னு பார்த்துக்கோ. அவனோட படை அத்தனை பேரையும் வர வச்சு அவளுக்கெல்லாம் சாதம் போட்டு, அவளுக்கெல்லாம் இளைப்பாறதுக்கு இடம் கொடுத்து, தண்ணி கொடுத்து, அவளுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம்லாம் கொடுத்து, இத்தனையும் வழியெல்லாம் பண்ணுறான். துரியோதனம் பண்ணுறான். ஆனால் துரியோதனம் பண்ணுறான்றது யாரும் சொல்லக்கூடாது. நான் பண்ணுறேன்னு யாரும் சொல்லக்கூடாது, இல்லாட்டி சொல்லிக்கிறோம். இது இவர் என்ன பண்ணுற, இந்த சல்லியன் என்ன நினைக்கிறான், எல்லாத்தையும் வந்து தர்மன் தான் பண்ணுறாரு, யுதிஷ்டன் தான் எவ்வளோ பண்ணுறான், ஆகா எவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுக்குறான் யுதிஷ்டன், உண்மையாகவே இவனை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு எல்லாம் அவனை சப்போர்ட் பண்ணதாவே அவன் மனசில் நினச்சிட்டு இருப்பான். நினச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி முடிஞ்சு 2 நாள் இந்த சுசுஷையெல்லாம் பண்ணி வழி அனுப்புறதுக்கு அவன் கிளம்பும்போது, கிளம்புற நேரத்தில் என்ன பண்ணுவான், எல்லாரையும் கூப்பிட்டு எங்களை எல்லாம் வரவேற்று இவ்வளவு இதெல்லாம் பண்ண வரவேற்பு கொடுத்த உங்களுக்கெல்லாம் பரிசு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் உங்கள் ராஜா கிட்ட கேட்டு வாங்கோ, நான் பரிசு கொடுக்கலாமான்னு. அவன் சல்லியன் நினச்சிட்டு இருப்பான், இவன் யுதிஷ்டன் நினச்சிட்டு இருப்பான் சல்லியன். கேட்டு வாங்கன்னுவான். அந்த நேரத்தில் துரியோதனை வந்து இருப்பான். இது சல்லியன் ஆச்சரியப்படுவான். நீ இப்படி வந்தேன்னா, இல்லை நான் தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணது அப்படின்னா. அப்போ வந்து சல்லியனுக்கு நிறைய போதை. அந்த சல்லியன் வந்து மது பழத்துக்கு அடிமையானவன். மது நிறையா கொடுத்துருப்பான். மது நிறையா குடிச்சிருக்கிற நேரத்தில் தான் துரியோதனை வள்ளி வந்து நான் தான் அதெல்லாம் பண்ணேன்னுவான். ஆனால் நீயா பண்ண, இங்கே வா உட்காருன்னு அவனை கூப்பிட்டு எல்லாம் பண்ணி எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்கேன், நீ எவ்வளோ எனக்கு பண்ணியிருக்க, நான் உங்கள் படைகளுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி பண்ணவாளுக்கு அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன கொடுக்கட்டும் சொல்லுவான். அவளுக்கெல்லாம் நீ எதுவுமே கொடுக்க வேண்டாம் மாமா, இவன் மாமான்னு தான் கூப்பிடுவான். கொடுக்க வேண்டாமா, சில நேரங்கள் சொல்லாது அவளுக்கு மாமான்னு, இவனுக்கு மாமா தானே, எனக்கு அதெல்லாம் பண்ண வேண்டாம் மாமா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த சல்லியனுடைய படைகள் இருக்கு இல்லையா, மந்திர நாட்டு படைகள் வந்து எனக்கு இந்த கௌரவ படைகளுக்கு கூட சேர்ந்து சண்டை போடணும், கௌரவ படைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதை கேட்ட உடனே சல்லியன் வந்து விக்கிச்சு போயிடுவான். முதல்ல தரேன்னு சொல்லிட்டான், நீ என்ன கேட்குறியோ தரேன்னு சொல்லிட்டான். முதல்ல வந்து அந்த இதெல்லாம் கேட்டப்ப இவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கணும் கூப்பிடுறான் இல்லையா, நீ கேட்குற பரிசை கொடுக்குறேன்ட்டான். கொடுத்த உடனே இந்த மாதிரி பரிசை கேட்கானா அவன் எதிர்பார்க்கவே இல்லைன்னு திணறான். அப்போ துரியோதனன் சொல்லுவான், மாமா எனக்கு எப்படி மாமாவா அது மாதிரி தான் நீங்களும் அவளுக்கு மாமா, நான் வந்து இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்பட்றேன், அவள் வந்து காட்டில் இருந்துட்டு என்னை வந்து இது பண்ணிட்டா, இது மாதிரி நடந்ததெல்லாம் இது மாதிரிலாம் நடந்தது, என்னை வந்து எனக்கு வந்து என் நாட்டை அது பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் நாட்டை ஆளணும்னு நினைக்கிறேன், எனக்கு நான் ஒரு சத்திரியனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அது தப்பா, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னுவான். அப்படின்னு கேட்ட உடனே சல்லியனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியாது, இவன் என்ன இப்படி கேட்குறானேன்ட்டு சரின்னுவான். சரி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் போ அப்படின்னு சொல்லி துரியோதனன் இருப்பான். துரியோதனன் வந்து இந்த பக்கத்தில் வந்து ஆனந்தம்னா பரமானந்தம் துரியோதனுக்கு. சல்லியன் நம்ம சைடு எடுத்துருவோம். சல்லியனோட படம் எவ்வளோ பெரிய படம். சல்லியன் சல்லியனுக்கு ஒரு வரம் இருக்குது, தேவர்கள் கொடுத்த வரம். தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணதுனால, சப்போர்ட் பண்ணி ஒரு தடவை சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுத்தான் தேவர்களை.
அதாவது தேவர்கள் வந்து மனிதர்களால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு ஒரு அசுரனை சொல்லிடுறான். அந்த அசுரனை வந்து இவன் வந்து சல்லியன் அந்த அசுரனை ஜெயிச்சு தேவர்களுக்கு சகாயம் பண்ணி கொடுத்தான். அப்போ தேவர்கள் ஒரு வரம், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறான். கேட்கும்போது அவள் இவனுக்கு என்ன சொல்கிறா, இவன் வந்து எந்த வரமும் கேட்கல. ஆனால் அவளை என்ன பண்ணுறா, உன்னை எதுக்குறான் பத்தியா, உன்னை யாராவது எதிர்த்து கோபமா உங்ககிட்ட வந்து உன்னை எதுக்கணுன்ற எண்ணத்தோட மனசோட வந்து உங்ககிட்ட யாராவது சண்டை போட்டாள்னா, உன்னை எதிர்த்து உன்னை கொல்லணுன்ற எண்ணத்தோட வந்தாள்னா அவளோட பலம் பாதி உனக்கு வந்துடும். அது போற இல்லையா, உங்க கூட எதிர நின்று சண்டை போடுறா அதானே பண்ணுவா. அது போறோம். அதை வச்சுட்டு நீ வந்து அவ இந்த பலம் வந்துருச்சுன்னா உனக்கு உன்னுடைய பலம் கூட சேர்ந்துக்கும். அவள் அப்பகிட்ட பாதி பலம் உங்ககிட்ட பாதி பலம் இருக்கும். உன்னுடைய பலம் கூட சேரும் போது அவள் நீ அடிச்சிடலாம். அதனால நீ எல்லா எப்பயுமே நீ ஜெயத்தை தான் ஜெயம் தான் உனக்கு அப்படின்னு இப்போ சல்லியனுக்கு வரம் கொடுத்துட்டு போவா. அந்த வரம் சல்லியன்கிட்ட இருக்கும். அதுதான் துரியோதனம் எதிர்பார்ப்பான். இந்த மாதிரி ஒரு வரம் இருக்கிற ஆள் நம்மளுக்கு வேணும், இவருக்கு எதிராக வந்து சண்டை போடுறா யாருமே இவனுக்கு ஜெயிக்க முடியாது போகணும். அந்த மாதிரி ஒரு ஆள் சல்லியன் கிடச்சிடான் நம்மளுக்கு. இப்போ பிரச்சனையே கிடையாது, சல்லியன் பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படின்னு இது பண்ணுறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், சல்லியன் வந்து தரேன்னுடுறான். தரேன்னுட்டு என்ன பண்ணுவான், அதுக்குள்ளே துரியோதனுக்கு வந்து இது யுதிஷ்டனுக்கு வந்து இந்த இது போகும், தர்மருக்கு இந்த நியூஸ் போகும், அது மாதிரி சல்லியன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு. சல்லியனை வரவேற்கிறதுக்கு அவன் அங்கேருந்து ஆள் அனுப்புவான். ஆள் அனுப்பின உடனே இவன் சல்லியனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. துரியோதன்கிட்ட இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டா. தர்மர் அங்கேருந்து கூப்பிட்டு அனுப்புற, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தர்மர் கூப்பிட்டு வச்ச உடனே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு துரியோதன்கிட்ட சொல்லுவான். நான் போய் தர்மரை கூப்பிட்டு வச்சுருக்க ஆள் அனுப்பிச்சிருக்காரு, அந்த மரியாதைக்கு நான் போய் பார்த்துட்டு வரணும், பார்த்துட்டு நான் விஷயத்தை சொல்லிட்டு வரேன் அப்படின்வான். அப்போ துரியோதனுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆட்டம் காணும். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே, இவன் ஏதாவது போய் பேசிட்டு வந்துடுவானா, இது பண்ணுவாளா, இல்லை இவன் வரமாட்டானா, நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டானான்னு திருப்பி சொல்லி அனுப்புவான். நீங்கள் எனக்கு ஞாபகம் கொடுத்துருக்கீங்க மந்திர ராஜாவே, ஒரு ராஜா அரசனுடைய வாக்கு இது. அரசன் வந்து எனக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த வாக்கை நீங்கள் கடைசி வரைக்கும் காப்பாற்றணுன்றதை மனசில் வச்சுக்கோ. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற வாக்கு கொடுத்துருக்கீங்க, இதை மாதிரி தான் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோன்னுவான். இல்லை அதில் நான் மாற மாட்டேன், நான் உங்கள்கிட்ட வாக்கு கொடுத்தது தான். இந்த மகாபாரத யுத்தம் நடக்கக்கூடாது, நடந்ததுன்னா அதில் நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சல்லியன் கிளீனாக சொல்லிடுறான். சரின்ட்டு போயிடுறான். போன உடனே இதை போய் துரியோதனம் போய் இந்த மாதிரி ஜெயிச்சதா கர்ணன் இருப்பான். கர்ணன்கிட்ட சொல்லுவான் இருக்கணும்னு. கர்ணன் வந்து இதெல்லாம் திட்டுவான். நீ சல்லியனை வந்து பெரிய ஆளாக்கிட்டு நீ என்னையெல்லாம் கீழே தள்ளுற, சல்லியனை என்ன அவனா பெரியவன், அவன் வந்து ஒன்றுமே இல்லை, அவனையெல்லாம் நீ கூட சேர்த்துக்கணும்னு நினைக்கிற. சல்லியன் வந்து அப்படியே நம்மகிட்ட வந்தால் கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணான், நகுல சகோதரர்களை கொல்றதுல அவன் போவானா, எங்கள் நகுல சகோதரர்களுக்கு படையில் போய் அவன் போய் சேருவானா, அவளை கொல்ற படையில் சேருவானா, உங்களோட சேருவான்னு சொல்றிய. நீ மாதிரி எதிரியோட நம்பிக்கையான ஆளையெல்லாம் நீ நம்ம பக்கத்தில் கொண்டு சேர்த்தேன்னா அவளால் நம்மளுக்கு வந்து ஆபத்து வரும். அவள் திடீர்னு ஒற்றர்களா செயல்பட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கர்ணன் நிறையா இவருக்கு புத்தி சொல்லுவான் துரியோதனுக்கு. துரியோதனம் யோசிப்பான், ஆமாம் அது கூட கரெக்டு தான் அப்படின்ட்டு. இருந்தாலும் இது மாதிரி சில முக்கியமான ராஜாக்கள்லாம் அது மாதிரி செய்ய மாட்டான். தான் சொன்ன வாக்கு, தான் சொன்ன செய்கை இதில் கரெக்டாக இருப்பா. அதில் சல்லியனை பற்றி எனக்கு தெரியும், சல்லியன் வாக்கு கொடுத்தா மாற மாட்டான். அதே மாதிரி சல்லியனை எப்படி வாக்கு கொடுக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், போதையை கொடுத்து தான் அவரை பண்ணுவேனா. சல்லியன் வந்து போதைக்கு அடிப்பேன் எப்பயுமே. சல்லியனை போதை கொடுத்து நான் அதை வாங்கினேன், போதையில் கொடுத்த வாக்க அவனை கரெக்டாக நிற்பான், நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவான். கர்ணனுக்கு கொஞ்சம் இதுதான், சல்லியனை கொண்டு சேர்த்துட்டு இருக்கானே. சல்லியன் வந்து பாண்டவங்களோட மாமா. அதே மாதிரி நாராயண சேனையை சேர்த்துட்டு இப்போ கிருஷ்ணன் அந்த பக்கம் விட்டதும் ஒத்துக்கல. ஏன்னா நாராயண சேனையில் இருக்கவா நம்ம தலைவன், நம்மளுக்கெல்லாம் ராஜா யாரு, கிருஷ்ணன் அந்த பக்கத்தில் இருக்கான், பாண்டவர்கள் கூட இருக்கான், நம்ம மட்டும் இந்த சைடில் இருந்து சண்டை போடணுமான்னு நினைப்பான் இல்லையா. அதனால இவன் பண்ணுற இந்த சேனைகளை சேர்க்குற விதங்கள்லாம் வந்து கர்ணனுக்கு பிடிக்கவே இல்லை. நீ நேராக சண்டைக்கு கூப்பிடு, நான் இருக்கேன் உனக்கு பக்கத்தில், நான் இருந்து உன்னை காப்பாற்றுவேன், நீ அது மாதிரி பண்ணு. அதை விட்டு நீ எல்லா நாட்டுக்கும் தூதெல்லாம் அனுப்பிட்டு எல்லாரையும் சேர்த்துலாம் இருக்க, இவாளெல்லாம் பாண்டவர்களுக்கு தான் சப்போர்ட்டு, வா சொன்னால் கூட பாண்டவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், உனக்கு ஒன்றும் உன் கூட வரமாட்டான், அவளெல்லாம் போய் கூப்பிட்டுருக்க அப்படின்னு ரொம்ப சொல்லுவான் இவன். இவன் எவ்வளவோ கர்ணன் சொல்லுவான் துரியோதனுக்கு. துரியோதனை கேட்க மாட்டான். துரியோதனுக்கு என்னென்னா, அவன் சாதாரண ராஜாக்கள் எப்படி பண்ணுறாலோ அது மாதிரி. கர்ணன் வந்து துரியோதனை வந்து கர்ணனை மட்டுமே நம்பி, கர்ணனை நம்பி எல்லாத்துக்கும் வரணும், கர்ணன் கடைசி வரைக்கும் கூட இருப்பான், உயிர் கொடுப்பான்றது அப்படியே இருப்பாங்களாம் கர்ணன். ஆனால் துரியோதனன் வந்து கர்ணன் நம்ம படையில் இருக்கட்டும், அவன் கர்ணன் ஒரு ஆள் தான், ஆனாலும் மற்றவாள் சப்போர்ட்ல அதை நம்மளால முடியாது, எல்லாரையும் நம்ம சைடில் சேர்த்துக்கணும், இவா எல்லாரும் போய் பாண்டவர்களில் அட்லீஸ்ட் பாண்டவர்களில் சேர்த்துடக்கூடாது இவா அப்படின்றதுலையாவது குறியா இருப்பான். என்ன பண்ணுறதுன்னு புரியலாம் முடிப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், கடைசியில் பாண்டவர்கள் கூட சேரக்கூடாது, ஒன்றே நமக்கு சப்போர்ட் பண்ணி நமக்கு கூப்பிடுவோம், எல்லாரையும் நம்மக்கிட்ட வரட்டும், எந்த நாட்டு அரசையும் போய் கூப்பிடுவோம்,
இப்போ துரியோதனை இந்த அர்ஜுனன் எங்கெங்கே போவானோ அங்கெல்லாம் நம்மளும் போய் கூப்பிடுவோம். அவள் வரட்டும், அட்லீஸ்ட் அவகிட்ட அவள் வரல என்னால் வர முடியல அப்படின்னு சொன்னாள்னா அவளை வந்து அட்லீஸ்ட் பாண்டவர் சைடில் போகாதவாவது தடுத்து விட்டுடலாம். முதல்ல நம்ம சைடில் வந்து சேர்ந்தா லாபம். இல்லை பாண்டவர் சைடில் போகாமல் இருந்தால் அது வந்து பாண்டவர்களுக்கு செய்கிற ஒரு மைனஸ் தானே. அதை வந்து சரியா நியூட்ரல் ஆக்கி விட்டுலாம், சண்டையிலேயே பங்கு பெறாத பண்ணிடலாம் அப்படின்லாம் கணக்கு போடுவான். அது மாதிரி தர்மியை பண்ணிடுறான். தர்மின்னு ஒருத்தன் சொன்னேன் இல்லையா, ருக்மிணியோட அண்ணன் ருக்மி, சாரி தர்மி இல்லை ருக்மி. ருக்மியை வந்து அது மாதிரி தான் பண்ணிடுறான். ருக்மி கிட்ட போய் இப்போ கேட்டு ருக்மி சொல்கிறான், நீ வந்து எனக்கு இப்போ வேண்டியவன் தான், ஆனால் கிருஷ்ணன் வந்து என்னோட வீட்டு மாப்பிள்ளை ஆகிட்டான், என்னை வந்து அசிங்கப்படுத்தி என்னதான் பண்ணானோ என்ன பண்ணாலும் சரி ருக்மணியோட புருஷன் ஆகிட்டான். அவனை எதிர்த்து நான் சண்டை போடுறது சரியா இருக்காது. நான் வந்து ஆக்சுவலாக உங்களை எதிர்த்து தான் சண்டை போடுற ஐடியாவில் இருந்தேன். என்னோட படையை கூப்பிட்டு பாண்டவர்களோட சேர்ந்து போகிறதா தான் இருந்தேன். ஆனால் நீ வந்து இப்போ என்கிட்ட கேட்கும்போது என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அதனால நான் வந்து யார் சைட்லேயும் இல்லாத தனியாக ஒதுங்கி நின்றுடுறேன்னா ருக்மி பாரத போரில் கலந்துக்கவே இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ, ருக்மி வந்து ஆரம்பத்தில் தான் ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கும் போது தான் ருக்மணி கல்யாணம் பண்ணிக்கும் போது எதிர்த்தான் கிருஷ்ணரை. ஆனால் அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் கிருஷ்ணர் வந்து தன்னை கொல்லாத விட்டார் இல்லையா, அது ஒன்று. ரெண்டாவது கிருஷ்ணருடைய சாமர்த்தியங்கள் அதிசாகசங்களெல்லாம் அவன் கேள்விப்பட்டு அப்புறம் அவனும் கொஞ்சம் பிரமிச்சு போகிறான். பரவாயில்ல, நம்ம பொண்ணுக்கு நம்ம தங்கிக்கு நல்ல இடமா தான் கிடச்சிருக்கு, சிசுபாலனை விட கிருஷ்ணன் பெட்டர் தான் அதெல்லாம் நினைக்கிறான். சிசுபாலுக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா ஐடியா பண்ணிட்டு இருப்பான். இவன் வாக்கு கொடுத்துருப்பான், சிசுபாலனுக்கு என் தங்கையை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கன்னு வாக்கு கொடுத்துருப்பான். அந்த வாக்கு நிறைவேற்றதுக்காக தான் அவன் அவளை பிடிச்சி நெருக்கடி பண்ணுறான், எல்லாத்தையும் அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறான். அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த வாக்கு தான் போயிடுறது. அது என்ன பண்ணுறான், அந்த வாக்கில் தான் அவன் வந்து துரத்திட்டு வரான் இல்லையா. கிருஷ்ணன் வரும்போது ருக்மணிகளை இது கொடுத்துருவான் கிருஷ்ணன், அந்த சாட்டை இதை, அந்த கடிவாளத்தை, குதிரை கடிவாளத்தை தேரை ஓட்ட சொல்லி. அதை தான் பலராமர்கிட்ட சொல்லுவான் கிருஷ்ணன். பலராமர் வந்து ரொம்ப பயங்கர ஆத்திரமாயிடும். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, ஒரு பொண்ணுக்காக போய் அவளை போய் கடத்தின்னு வந்து கல்யாணம் பண்ணி தேவையில்லாத நீ வந்து ருக்மியை வந்து நம்ம விரோதியாக்கிட்ட, ருக்மி கூட எதுக்கு சண்டை போட்ட, நீ எதுக்கு போட்ட, நான் உன்னை விட்டேன்னா பார், நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு தம்பிக்கிட்ட சண்டைக்கு போவார். சண்டைக்கு போகும்போது கிருஷ்ணன் சொல்லுவார், நான் போகல, நான் விரும்ப தான் போனேன், ஆனால் அந்த இது அவன் வந்து என்னை விரும்பினா, ருக்மி என்னை விரும்பினா அப்படின்னுவான். ருக்மிணி உன்னை விரும்பினான்றது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்வார். இல்லை எனக்கு தூது எனக்கு வந்து அந்த வந்து சொன்னான், அதனால தான் நான் தேரில் ஏறின உடனே நான் கொடுத்தேன் இல்லையா ருக்மணிக்கிட்ட, நீ தேரை ஓட்டுன்னு கொடுத்தேன் இல்லையா. ருக்மணி தேரை ஓட்டுறதுல எனக்கு கில்லாடி, அவள் தான் தேரை ஓட்டினான். அவள் தேரை ஓட்டினான்னு அர்த்தம், அவள் செஞ்சு தானே தேரை ஓட்டுறான் என்னை கடைசின்னு போகிறதுக்கு. அவன் விருப்பம் இல்லாதனால தான் தேரை ஓட்டுறான், இல்லைன்னா தேரை விட்டு இறங்கி போய் ருக்மி கூட சேர்ந்துட வேண்டி தானே. ஏன் அவன் சேரல, அதனால அவருக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்றதை சொல்லுவார் கிருஷ்ணன் சொல்லுவார். அப்போ முதல்ல அதை பலராமர்கிட்ட சொல்லுவார். சொன்ன அப்புறம் தான் பலராமர் வந்து, பலராமருக்கு எப்பயுமே எடுத்ததுமே கோபம் வரும். ஆனால் அதை உடனே நம்ம நியாயத்தை சொல்லும்போது அந்த நியாயத்தை யோசிக்கிற சக்தியும் உண்டு. யோசிப்பார். கிருஷ்ணன் சொல்கிறத பார்த்து யோசிக்கிறார். ஆமாம், கிருஷ்ணன் தேரை ஓட்டலையே, ருக்மணி தானே தேரை ஓட்டினா, ருக்மணி தேரை ஓட்டாள்னா அவளுக்கு பிடிச்சிருக்கிறதுனால தானே ஒரு தேரை ஓட்டுன்னு போனா அப்படின்றத யோசிப்பார். யோசிச்சு ஓஹோ அப்படின்னுவார். அப்புறம் அந்த தூது போனார் பிராமணன், அந்த பிராமணனையும் கூப்பிட்டு வந்து சொல்லுவார் கிருஷ்ணன், பலராமருக்கு சொல்லுங்க விஷயத்த. பலராமர் சொல்லுகிட்ட அவன் சொல்லுவான், அது முதல்ல எனக்கு ருக்மணிக்கிட்ட இருந்து தூது வந்து நான் தான் வந்து கிருஷ்ணன்கிட்ட சொன்னேன், உன்னை விரும்புகிற, இது மாதிரி இல்லாட்டா நான் செத்து போயிடுவேன், நான் இவனை சிசுபாலனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்கிறதெல்லாம் சொல்கிறதா தான். ஆக அது மாதிரி ருக்மணியை அது மாதிரி பண்ணிட்டான். அந்த ருக்மியை சப்போர்ட் பண்ணி கேட்டு துரியோதனன் போகிறான். துரியோதனன் போனப்போ துரியோதனுக்கு பண்ண மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் ருக்மியை வந்து என்ன பண்ணிட்டான், ருக்மியை ஜெயிச்சுடுறான். ருக்மியை வந்து கிருஷ்ணன்கிட்ட சண்டை போடும்போது கிருஷ்ணன் அடித்து ருக்மியை தேர்த்து அவரை கட்டி பிடிச்சி இழுத்துட்டு வந்து ருக்மணி காலில் போடுறார். பார், இவனை நான் இப்போ கொல்ல போகிறேன், இவன் என்னை எப்படியெல்லாம் பண்ணான், எவ்வளவு தடுத்தான், இவனை நான் கொல்றேன், நான் அரசன் எழுதி கொல்ல போகிறேன்னுவான். அப்போ ருக்மணி என்ன சொல்லுவா, எங்கள் அண்ணனை கொல்லாத, எனக்கு அண்ணன் வேணும், அண்ணனை கொல்லாத அப்படின்னு அவனுக்கு உயிர் பிச்சை வாங்கி கொடுக்குறது ருக்மணி தான் வாங்கி கொடுப்பான். சரி, ஒரு அரசனை கொன்னதுக்கு சமம் என்னென்னா, சத்திரியனாக இருந்தால் 5 குடுமி வைக்கணும் அவன் தலையில், குடுமி வச்சு அனுப்பணும். அவன் பிராமணனாக இருந்தால் குடுமையை எடுத்துட்டு மொட்டை அடிச்சு அனுப்பிடணும். இது மொட்டை அடிச்சு அனுப்பிச்சிட்டா அவனை வந்து கொலை பண்ணுறதுக்கு சமம். ஒரு பிராமணனை வந்து பிராமணனை கொண்டாந்து பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும். ஆனால் அவன் தோற்று நிற்கிற நேரத்தில் அவனை கொலை பண்ணுறதுக்கு ஈக்குவலான காரியம் என்னென்னா அவன் தலையை சுத்தமாக மொட்டை அடித்து வெளில அனுப்பிடுது. அதே ஒரு சத்திரியன் அந்த மாதிரி ஆகிட்டான். சத்திரியனை கொல்றதுக்கு இடமும் இல்லை,
ஆனால் சத்தியனை ஜெயிச்சுட்டா சத்தியனை அவமானப்படுத்துகிற நோக்கில் என்ன பண்ணுவா, 5 இடத்துல அவனுக்கு தலையில் குடுமி வச்சு அவனை விரட்டி விட்ருவா. அவன் 5 குடுமையோட போகும்போது ஊருக்குள்ளே போகும்போது எல்லாரையும் தோத்துட்டான், அசிங்கப்பட்டு வந்திருக்கான், அவமானப்பட்டு வந்திருக்கான்றது இல்லையா, அதுக்காக அதை பண்ணுறது. அது மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், நான் இவனை கொல்றேன்னு சபதம் எடுத்துட்டேன், இவனை கொன்னதுக்கு சமமான காரியமான 5 குடுமி தலையில் வச்சு அவனை அடித்து உதச்சி துரத்தி விட்ருவார் ருக்மியை. ருக்மி ஓடி போயிடறான். ருக்மி ஓடி போன அப்புறம் அவன் பார்க்குறான், ருக்மணி நன்னா தான் இருக்கா, ருக்மணியை நன்னா வச்சுருக்கா. அப்புறம் கிருஷ்ணனை பற்றி எல்லாத்தையும் விசாரிக்கிறான். விசாரிச்சா கிருஷ்ணனை பற்றி எல்லாரும் அது இதுன்னு சொல்கிறான். அதனால அதோட ருக்மி வந்து கிருஷ்ணன்கிட்ட சண்டைக்கு வரல, ஒதுங்கி நின்றுடுறான். துரியோதனை வந்து படைக்கு கூப்பிடும்போது நான் வரமாட்டேன்னு விட்றான். உன் படையை என் படையை வந்து சேர்த்து எனக்காக நீ யுத்தம் பண்ணுன்னு கேட்கும்போது வரமாட்டேன்னு சொல்லிடுறான் ருக்மி. அதனால் ருக்மி இந்த சண்டையில் பாண்டவர் குருட்சேத்திர போரில் ருக்மி கலந்துக்கல, ஞாபகம் வச்சுக்கோ. ருக்மி கலந்துக்கல. சல்லியன் வந்து அந்த பக்கம் போயிட்டான். சல்லியன் வந்து தர்மரை பார்க்க வந்தான் இல்லையா, தர்மரை பார்க்க வரும்போது அப்புறம் தர்மரை பார்த்துட்டு வந்துடுறேன். தர்மரை வந்து பார்க்கும்போது அவன் கேட்பான், எல்லாம் இந்த மாதிரி நான் துரியோதனுக்கு வாக்கு கொடுத்தேன், அந்த பக்கம் தான் சப்போர்ட் பண்ண போறேன்னு சல்லியன் சொல்லுவார். சொன்னவனே இவருக்கு உள்ளுக்குள்ள ஷாக்காக தான் இருக்கும் தர்மருக்கு. இருந்தால் கூட சரி, எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும், இந்த பாதி பலம் பாதி பலம் அவருக்கு சேருன்றது தர்மருக்கு தெரியும், இந்த சீக்கிரட்டு. இதை கிருஷ்ணன் சொல்லியிருப்பார். சல்லியன் வந்து வரான், சல்லியன் வந்து துரியோதனுக்கு சப்போர்ட் பண்ண போகிறான், அவன்கிட்ட இந்த மாதிரி ஒரு வரம் வாங்கிக்கோன்னு சல்லியன் வந்து யுதிஷ்டனுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். யுதிஷ்டன் என்ன பண்ணுவார், சல்லியன்கிட்ட நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். கர்ணன் தான் துரியோதனுக்கு அர்ஜுனனுக்கு எதிரி. கர்ணன் வந்து அர்ஜுனனுக்கு எதிரியாக வரும்போது சரியான ஒரு சாரதியை தேர்ந்தெடுப்பான். ஒரு சாரதி வேணும் அவனுக்கு. அந்த மாதிரி நீ சாரதியாக வரும்போது நீ வந்து அவன் அர்ஜுனனை கொல்றதுக்கு கர்ணன் வரும்போது நீ தேரோட்டியாக இருக்கக்கூடாது, நீ அவனுக்கு தேரோட்டக்கூடாது. அதெல்லாம் உண்டு ராஜாக்கள்ல. ஒருத்தர் வந்து ஒரு ராஜா சண்டை போகும்போது இன்னொரு ராஜா தேர் ஓட்டுறதுன்றதெல்லாம் உண்டு. அவளும் பெரிய ராஜாவாக தான் இருப்பா, அவளும் தேர் ஓட்டுறதுன்றதெல்லாம் உண்டு. நீ தேர் ஓட்டக்கூடாது. தேர் ஓட்டி அர்ஜுனனுக்கு வந்து நீ இது பண்ணக்கூடாது. கர்ணனுக்கு சண்டை நடக்கும் போது நீ தேர் ஓட்டின்னு வரக்கூடாது. நீ தேர் ஓட்டின்னு வந்தேன்னா அது வந்து சரியா இருக்காது, எனக்கு அது ஆகுது. அந்த வரம் மட்டும் அந்த இது மட்டும் எனக்கு கொடுன்னுவான். சரி நான் கொடுத்துட்றேன். அர்ஜுனனை கொல்றதுக்கு வரும்போது கர்ணனுக்கு நான் உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு கொடுத்துட்றார். கொடுத்துட்ட உடனே கேட்டு சரின்னு சொல்லி அவருக்கு வந்து எல்லா இதையும் பண்ணி எல்லா மரியாதையும் பண்ணி அனுப்பி விட்டுறார். தர்மன் அனுப்பிடுறார், வந்துடுறார். வந்தவுடனே இது விஷயம் கிருஷ்ணனுக்கு தெரியுது. சரி பரவாயில்ல போட்டோம்னு சொல்லிடுறார் கிருஷ்ணன். ஆக நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.